பனானா அப்சைட் டவுன் கேக்குக்கு வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த பனானா மிக்ஸ்சருக்கு ஒரு பழம், நல்ல ஃபேர்மான பழம், நேந்திர பழம், அந்த கேரளா பழம் கிடச்சுன்னா, ஏத்தம்பழம் கிடச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ப்ரௌன் சுகர் உங்களுக்கு வந்து கடையில் வந்து கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் பொடிச்ச சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம், வெல்லம் இருக்குல்ல அது. ஸோ அது 1/2 கப் வேணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பட்டர். இது வந்து கீழே உள்ள பனானா மிக்ஸ்சருக்கு கொஞ்சோண்டு வெனிலா எசன்ஸ் வேணும். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டும் வேணும். ஸோ அது வந்து பனானா மிக்ஸ்சருக்கு. கேக்குக்கு வந்து ரொம்ப பேசிக்கான கேக். 3/4 கப் 3/4 கப் வந்து மைதா மாவு, 1/4 கப் தேவைக்கு வேணும்னா கொஞ்சம் கூட பால், 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் சினமன் பவுடர் 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ். இதுக்கு வந்து பட்டர் தேவையில்லை, பட் நீங்கள் பட்டர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் 1/4 கப் எண்ணெய். ஓகே, ஸோ இவ்வளோ தான். இப்போ வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்கும் தேவை இந்த கேக்குக்கு. நீங்கள் எக்கு யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஒரு எக்குக்கு பதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கட்டி தயிர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 மேஷ்டு பனானா, ஒரு பாதி பழத்தை நல்லா மசிச்சு அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எக்குக்கு பதிலாட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த பனானா டாப்பிங் வந்து ரெடி பண்ணிடலாம். அதாவது பேஸ், நம்ம அப்சைட் டவுன் பார்ட் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த சாஸ் பேனில் வந்து இந்த 1/2 கப் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு பிஞ்ச் சால்ட்டு. ஏன்னா வந்து அந்த கேரமலுக்கு வந்து சால்ட் கொஞ்சம் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் வெனிலா எசன்ஸ். ஸோ இப்போ வந்து இதை வந்து அடுப்பில் வச்சு லோ ஹீட்டில் ஃபுல்லாக மெல்ட் ஆகினதுக்கப்புறம், ஃபுல்லாக மெல்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அப்படி உருகி பட்டர் உருகி இது ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகும். அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இப்போ வந்து நான் இதுக்குள்ளே கேக் பேட்டர் ரெடி பண்ணிட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பவுலில் அந்த 3/4 கப் வந்து மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சினமன் பவுடர் ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ஒரு 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, பேக்கிங் சோடா. ஸோ இவ்வளோ தான் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ இதை லைட்டாக ஓரத்தில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு ஜக்கில் நம்ம வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு எக்கு வேணும். ஸோ இந்த மாதிரி ட்ரை வெட்டுன்னு மிக்ஸ் பண்ணுறது வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதுதான் மெயின் ப்ராசஸ். ஒரு பேக்கிங்கில் வந்து மோஸ்ட் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா ட்ரை தனியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம், அப்புறம் வெட் மிக்ஸ் பண்ணுவோம், அப்புறம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் சுகர் ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/2 கப் சுகர், அதுக்கப்புறம் 1/4 கப் ஆயில். நீங்கள் இதுக்கு பதில் உருக்குன பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து ஒரு ஸ்ப்ளாஷ் வெனிலா எசன்ஸ், ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் பாலும் ஊற்றியே பீட் பண்ணிட போகிறேன். ஸோ ஒரு 1/4 கப் பாலை ஆட் பண்ணிடுறேன். ஸோ அப்போ சுகர் வந்து ஃபாஸ்ட்டாக மெல்ட் ஆகும். ஸோ இப்போ நம்மளோட மைதா மாவு எடுத்து வச்சுருக்கோம்ல, இதில் நம்ம இங்கே வச்சுருக்கிற வெட் இன்க்ரீடியன்ட்ஸை ஆட் பண்ணிடுங்க. ஸோ மைதாவில் ஃப்ளாரில் எப்போவுமே போட்டோன்னே உங்களுக்கு எப்போவுமே சொல்கிறது தான், ஓவராக பீட் பண்ணாதீங்க, ஜென்டிலாக இப்படி ஃபோல்ட் பண்ணி விடுங்க. ஸோ நம்மளோட கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஓரத்தில் வச்சிடலாம். நம்ம சாஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ நாங்கள் வந்து அந்த கேரமல் வச்சுன்னு தெரியுமா, அந்த பட்டர் வந்து உருகி அந்த சுகரும் வந்து கம்பைன் ஆகிடுச்சு. கொதிக்கெல்லாம் விட தேவையில்லை, ஜஸ்ட் பட்டரும் மெல்ட் ஆகணும், சுகரும் இதுவும் மெல்ட் ஆகணும். ஸோ இப்போ வந்து இந்த கேரமல் சாஸை நம்ம இங்கே வச்சுருக்கிற பேன், நீங்கள் நார்மல் ரவுண்ட் பேன் இருந்துச்சுன்னா ரவுண்ட் பேனில் கூட ஊற்றிக்கலாம். எந்த பேன் யூஸ் பண்ணுறீங்களோ அது. குட்டி குட்டி கப் கேக் இதில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸோ பேஸை ஃபுல்லாக கவர் பண்ணணும் இந்த பட்டரும் சுகரும். ஸோ இப்போ இதுக்கு மேலே வைக்கிற பனானாவை ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பனானா ஸ்லைசஸை அரேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ கூட ஒரு பழம் எப்படியும் தேவைப்படும்னு நினைக்கிறேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் பனானாஸை சூப்பராக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன் ஈவனாக. இப்போ நம்மளோட கேக் பேட்டரை மேலே ஊற்றிடுவோம். ஓகே, ஸோ கேக் பேட்டரை ஊற்றியாச்சு. இப்போ இதை அவனில் வச்சு 25லேருந்து 30 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸ் அவனில் வச்சு ப்ரீஹீட் பண்ணி குக் பண்ணி எடுத்துருங்க. இங்கே நான் அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸ்க்கு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேக் பேனை அவனுக்குள்ளாடி வச்சிடலாம். வச்சுட்டு நான் 25 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ். ஸோ நீங்கள் வந்து பார்த்துட்டே இருங்க. சம்டைம்ஸ் உங்களுக்கு சீக்கிரம் குக் ஆயிரும், சம்டைம்ஸ் லேட் ஆகும். அதனால் ஒரு டூத் பிக்கை உள்ளே விட்டு பாருங்கள் கேக் வந்து குக் ஆகிடுச்சான்னு. டூத் பிக் வந்து க்ளீனாக வந்துச்சுன்னா கேக் வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கூட கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிடுங்க. ஸோ இது பேக் ஆகி முடிச்சோடனே ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட கேக் வந்து பேக் ஆகிடுச்சு. எனக்கு டோட்டலாக 25 மினிட்ஸ் ஆச்சு இது பேக் ஆகுறதுக்கு. ஸோ இப்போ இதை எடுத்திருக்கேன். நல்லா கம்ப்ளீட்டாக கூலாக விடக்கூடாது. இது கேரமல்னால உங்களுக்கு ஹார்ட் ஆயிரும். ஸோ ஒரு 2-3 மினிட்ஸ் இது வந்து கூல் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டக்குன்னு இன்வெர்ட் பண்ண போகிறோம். ஓகே, அப்சைட் டவுன் கேக் பொறுத்த வரைக்கும் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக கூல் பண்ண விட்டுறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பேன்லேருந்து வரவே வராது. ஏன்னா இது கேரமல் பார்த்தீங்களா, அதனால் அப்படியே ஹார்ட் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் அடுப்புன்னு சொல்லி பாருங்க, அவன்லேருந்து எடுத்த உடனே ஒரு மேபி ஒரு 1 மினிட் கூட போதும். மகி வந்து சுட்டுரும், கிட்ட வராத வச்சுட்டு நம்ம வந்து அன்மோல்ட் பண்ண போகிறோம். ஸோ சுட இருக்கு. ரெடி, 1 2 3. சரி, இங்க பாருங்க, நம்மளோட பனானா அப்சைட் டவுன் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இது கூல் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான் கொடுத்தேன். இதில் வந்து நீங்கள் வந்து ஆரஞ்சு அப்சைட் டவுன் கேக்கு, பைனாப்பிள் அப்சைட் டவுன் கேக் வந்து ரொம்ப பாப்புலரான ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட் லிஸ்ட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்டர் பண்ணுறேன், இல்லைன்னா கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு கம்ப்ளீட் ரெசிபி. ஸோ செக் பண்ணிக்கோங்க.